பெரியண்ணா வணக்கம் வணக்கம். நம்ம கூட திரு பெரியண்ணா சதீசலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆமா. அவரோட மேலான கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரியண்ணா, நீங்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க, பெண்கள் அதிகமாக 98% கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்கள் மட்டும் போகலாமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதுக்கு கேள்வி வரேன்னு நினச்சது தான், அதுவே வந்தாச்சு. அது வந்து நம்ம யாரையும் பின்னால் இழுக்கிறக்கோ முன்னால் இழுத்து தள்ளுறதுக்கோ நம்ம சொல்லலை. எந்த காணொலியும் நம்ம வந்து நம்முடைய அனுபவத்தை சொல்கிறோம். முதல்ல நீங்கள் ஒரு கூட பிறந்தவன் சொல்ல மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல மாட்டான். எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன், எப்படியோ வாழ்ந்தவன் இன்றைக்கி இந்த கருத்தை ஒவ்வொரு கருத்தை அவங்களுக்கு வைக்கிறான். அப்படி தான் நீங்கள் வரணும். என்ன கேள்வி அப்படிலாம் நாங்கள் கேட்கக்கூடாது. அனுபவம் 100% இந்த தோல்வி இன்னொருக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம். பெண்கள் எப்படி 98% கோயிலுக்கு போகாதாங்கன்னு சொன்னானோ, அதே போல் ஆண்களும் போகாதாங்க 98%ன்னு சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக பிடிக்க வேண்டிய மனசில் உருவேற்றக்கூடிய ஒரு சிந்தனை நான் சொல்ல போகிறேன். எப்படின்னு சொன்னால், தேவதை, தெய்வம், வாத, அதுக்கு மேலே கூடுனது, அதுக்கு அப்படி இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. தகுதி நம்ம வணங்குறதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது. அப்படி பார்க்கும்போது உச்சகட்ட தெய்வங்களை மீறி நம்ம வந்து சின்ன இதெல்லாம் செய்ய முடியாது. சின்ன தேவதைகளில் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டெலாம் இயங்கும். எதுக்கு நான் உங்களை ஆண்களையும் அதே மாதிரி சொல்கிறேன்னா, நீங்களும் போகாதங்க கோயிலுக்குன்னா, ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊரில் அந்த பெரிய உச்சகட்ட தெய்வம், அதாவது உச்சவரா நியமிப்பு நம்ம வணங்கும்ல, அந்த தெய்வம் 1 2 பேர்கிட்ட தான் நல்லா பேசும், தெளிவாக பேசும். நான் இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி பேசும். நல்லா உள்வாங்கி விடுங்க இளைஞர்களே, நிதானமாக கவனிங்க. ஊரில் ஒரு மனுஷங்கிட்ட ரொம்ப நிதானமாக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தெய்வம் பேசும். அப்படி ஒரு மனிதனை கண்டுபிடிங்க. நம்ம பிறந்தாச்சு, நம்ம புதுசாக எதையும் செய்ய முடியாது. லாப நட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டது தான் அந்த தேவதை வணக்கம். அதனால் அந்த மனுஷனை கண்டுபிடிச்சி அவனை ஒரு பொது ஆளாக நியமித்து உங்கள் லாப நட்டத்தை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை அவர்கிட்ட சொல்லிடணும். அவர் மூலமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தெய்வம் மிக தெளிவாக சொல்லிடும், நீ போகாது. அவனை அப்படி ஒரு மனிதனை கண்டுபிடிச்சி அவனோட ஆலயத்துக்கு போங்க, ஒரு விளக்க வைங்க, தீபத்தை கொளுத்துங்க. இன்ன இடத்துல என் மகனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்துருக்கேன், இந்த பிள்ளைக்கு என் மகனுக்கும் சிறப்பாக வாழ்க்கை போகுமா, அந்த தீபம் ஏற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம தெளிவாக தெய்வத்தில் பேசிட்டு இது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லலாம். போகாத, போ, செய்து வை, நல்லா வாழ்வாங்கிறத யார்கிட்ட சொல்லும்? தீபம் ஏற்ற நம்மகிட்ட சொல்லாது. அது ஏற்கனவே ஒரு பிடிச்ச மனுஷன் இருப்பான், நம்ம கூட்டு போன மனுஷன், அதுக்கு பிடிச்சவனாக இருந்தோன்னா அந்த மனுஷன்கிட்ட அழகாக சொல்லும், போகாத. இதுக்கு மேலே தெய்வத்தில் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. போகட்டா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, நல்லா இருக்குமா நல்லா. இந்த கேள்வியை மட்டும் வைக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ ஆட்டம் கோயிலில்? அங்கே தான் நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ கூட்டம் அவசியம் இல்லை, அவ்வளோ நெருக்கடி அவசியம் இல்லை. அதை படைக்கணும், இதை படைக்கணும், குழப்பம் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டுறாங்க ஆலய நிர்வாகத்தில். அதனால் நான் உங்களில் ஒருவனாக சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் கோயில் போய் நிற்காத. ஒரு மனுஷனை நியமி, லாப நட்டத்தை கேட்குறக்கு அவனை கூட்டு போய் கேளு, அழகாக தெய்வம் சொல்லும். குழந்த மாதிரி பேசும் அந்த மனுஷங்கிட்ட. அதுக்கு பிடிச்ச மனுஷன் ஒருத்தன் இருப்பான், நான் சொல்கிறேன்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்களா அவன்கிட்ட பேசும். அவன் மூலம் அவனும் நல்லவனாக இருக்கணும், அவனும் நீ வாழணும், உன் குடும்பம் வாழணும்னு நினைக்கூடியவனாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் வந்து சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவான். நல்ல பொருட்கள் நம்மளை வந்து சேர்றதுக்கு தடையாக இருப்பான், கூட பிறந்தவனும் இருப்பான், பங்காளியாக இருப்பான், ஊர்காரனாக இருப்பான். அதுலேயும் நீ வந்து கவனமாக இருக்கணும். இளைய தலைமுறைக்கு இதை தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் வந்து வெறுப்புக்கோ வீண் வதந்திக்கோ வீண் விவாதத்துக்கோ நான் இதை சொல்லலை. இதுதான் உண்மை. தெய்வம் நிச்சயமாக பேசும் தனக்கு பிடிச்சவங்கிட்ட. அதனால் அப்படி ஒரு ஆளை நியமிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாங்க. ஊருக்கு ஒரு குருகுலத்தை நீங்கள் இன்னும் அமைக்கலைன்னா உங்களால் வாழவே முடியாது. நம்முடைய பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்னொரு மனுஷங்கிட்ட கண்டிப்பாக போகணும். அவனுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும், ஊருக்கு கொடுக்கணும். இல்லை நம்ம வாழவே முடியாது. நம்ம சோம்பேறி ஆயிடுவோம், சுயநலவாதி ஆயிடுவோம், மோசமான ஆள் ஆயிடுவோம். அதனால் பொறுப்புகளை வந்து நம்மளை கேள்விக்கு பிடிச்ச ஒரு ஒரு அதிகாரத்தை சொந்தங்களுக்கு கொடுக்கணும்,
ஊருக்கும் கொடுக்கணும். அப்படி பகிர்ந்து வாழ்ந்தால் தான் நம்மளும் வாழ முடியும். நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அன்றைக்கி அந்த பெண்களுக்கான இதை சொல்லிட்டேன். இன்றைக்கி ஆண்களுக்கான இதை சொல்லியிருக்கேன். இதன்படி செயல்படுங்க. நல்லா இருங்க. வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.